ரமலானுக்கு முன்பே தயாராகிக் கொள்வார்கள். ரமலானுக்கான காரியங்களிலே ரமலானில் நீண்ட பயணங்களை தவிர்த்து கொள்வத காரியங்கள் உட்பட ரமலானின் நோன்புக்கு தடங்கள் வராமல் உடலை பேணுகிற பக்குவங்களையும் அந்த பெருமக்களின் வழியே நமக்கு செய்திகள் கிடைக்கிறது. ஆக ஒரு எதிர்பார்க்கப்பட வேண்டிய காலமாக ரமலான் இருக்கிறது. ஏனென்றால் மனிதனின் மொத்த வாழ்க்கையையும் அல்லாஹ் சரி செய்கிற காலம். இன்னொரு பக்கம் எல்லையில்லாத அருள்களை பொழியும் காலம். நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற்ற குற்றங்கள் குறைகளை மறைத்து மன்னிக்கிற காலம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. குற்றங்கள் குறைகளை மறைத்து மன்னிக்கிற காலம். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானை அப்படி விவரிப்பார்கள். சங்கை மிக்கவர்களே, அல்லாஹ் சொன்னான், அந்த மாதத்தில் யார் உங்களுக்கு கிடைக்க பெறுகிறீர்களோ வமன் ஷஹித மின்குமு ஷஹர் ஃபல்யஸும்ஹு, அவர்கள் கட்டாயம் நோன்பு நோற்று விடட்டும் என்கிறான். அப்படியானால் நோன்பு என்பது காரணங்களை சொல்லி விடப்படக்கூடாது. ஏதாவது ஒரு காரணம் வாழ்க்கையில் வரும். சில சின்ன நோய்கள் வரலாம், நோன்புக்கான சில தடங்கள் வரலாம். அதையெல்லாம் தாண்டி அந்த காலம் கிடைத்தால் ஃபல்யஸும்ஹு, எல்லோரும் நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு சட்டத்தை கொஞ்சம் பலமாகவே சொன்னான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தோழர்கள் அந்த காலம் சிறு குழந்தைகளையும் நுஸவ்விமுஹு, நோன்பு வைக்க பழக்கப்படுத்தினோம். வீடுகளிலே குழந்தைகள் 4-5 வயதுக்கு உட்பட்டவர்களையும் நோன்பாளிகளாக நாங்கள் ஆக்கினோம். ஏனென்றால் பக்குவப்படுத்த வேண்டிய காலம், ரமலானை வீணாக்கிவிடக் கூடாது என்பதிலே அந்த கவனம் பெருமக்களுக்கு இருந்தது. இங்கே நான் எல்லோருக்குமாக ஞாபகப்படுத்துவேன். முதல் விஷயம், நோன்பு வைக்கிறோம். நோன்பு வைக்கணுங்கிற உறுதி, அதோடு சஹர் வைக்க வேண்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ராத்திரி 12 மணிக்கு வர்றோம், 1 மணிக்கு வர்றோம், ஏதாவது அப்பவே சாப்பிட்டுட்டு படுத்துருவோம், அப்படி செய்யாதீர்கள், சஹர் வையுங்கள். ஏன் நாயகமே? சஹர் உணவு பரக்கத்து என்றார்கள். இன்ன பிஸ்ஸுஹூரி பரக்கா, சஹர் பரக்கத். அந்த உணவு உங்கள் உடலுக்கு ஆரோக்கியம். சாப்பிட முடியல, ராத்திரி சாப்பிட்டோம், பிந்தி தான் சாப்பிட்டு இருக்கிறோம், வியாபாரத்தில் கடையில் பஜாரில் போயிட்டு லேட்டா வந்தோம், பரவாயில்லை, 1 மிடர் பால் குடிக்க மாட்டீர்களா என்று கேட்கிறார்கள். 1 மிடர் தண்ணீர் குடிக்க மாட்டீர்களா? கொஞ்சம் தண்ணீராவது குடியுங்கள். சஹருக்கு எழுந்திரித்து அந்த பானமும் பரக்கத். பரக்கத்தினால உடம்புக்குள் இருக்கிற நோயை குணமாக்கிடும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சஹர் உணவு கூட எனக்கு ஆரோக்கியம், அது ஒரு பரக்கத், என் வியாதியை சுத்தப்படுத்துகிற உணவு. அதற்காக அந்த நீங்கள் வாய்ப்பாக பயன்படுத்துங்கள் என்றார்கள் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நாம் நோன்பு, நமது பெண்கள், நமது சிறுவர்கள், முதியவர்களை கூட நோன்புக்காக தயார்படுத்தி வைப்பது. அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், நோன்பாளியாக ஆக்கு. ஏன்? நோன்பு வைப்பதால் நிறைய பாக்கியங்கள் அவர் அடைகிறார். ஒரு நோன்பாளி ரமலானை பொறுத்த வரையிலே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து லட்சக்கணக்கான அருள்கள் இறங்கும். அந்த அருள்கள் நோன்பாளிகளை இலகுவாக அடைந்து விடுகிறது. அவர் என்ன செய்தாலும் நன்மை. அவர் ஒரு 10 நிமிஷம் தூங்கினாரா நன்மை. அவர் செய்யக்கூடாதது என்ன? நாப பேணணும். ரமலான்ல அதிகம் பேசாதீர்கள் என்றார்கள். யாரிடத்திலும் சண்டை போட்டு விடாதீர்கள் என்றார்கள். அமல்களை எல்லாம் மறைக்க சொன்ன முத்தம நபிகள், உன்னிடத்தில் யாராவது சண்டையிட்டால், உன்னை சண்டைக்கோ வம்புக்கோ இழுத்தால், திட்டினால், நீ சொல்லிவிடு, இன்னி சாயும், நான் நோன்பாளி என்று சொல். வணக்கத்தை மறைக்கணும் என்று சொன்னவர்கள், இங்கே நீ நோன்பாளி என்று சொல். அப்படின்னா அவன் பேசினால் பதில் பேசாதே, சண்டையிட்டால் பதிலுக்கு சண்டை இடுறது இல்லை, சாபம் இடுகிறான், திட்டுகிறான், பதில் திட்டாத, நோன்பாளி அப்படின்னா நான் பேச மாட்டேன் என்ற பதில் தான் இல்லை. நான் நோன்பாளி என்று சொன்னால் அவன் ஒதுங்கட்டும். அவன் ஒதுங்கவில்லையா, நீ ஒதுங்கி விடு. அந்த ஒரு நோன்பாளி என்று என்னை அடையாளம் காட்ட சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன் வார்த்தைகள் கூட பேணப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு செய்தியை சொன்னாங்க. எத்தனையோ நோன்பாளிகள்
சகருக்கு விழித்தார்கள், சாப்பிட்டார்கள். அவர்கள் அதற்கு பின்னால் பசியோடு தாகத்தோடு இருந்தார்கள். ஆனால் நோன்புக்கு கிடைக்கிற கூலி அது எல்லை இல்லாத கூலியாச்சே, அவங்களுக்கு கிடைக்கலன்னாங்க. என்ன நாயகமே, கம்மின் சாயும் லைஸலஹு மின் சியாமிஹி இல்லல் அத்ஷு வல் ஜூ, அவர்கள் பசித்திருந்தார்கள் என்று மாத்திரமே பதிவு செய்யப்பட்டார்கள். விழித்திருந்தார்கள், சாப்பிட்டு பசியோடு இருந்தாங்க, தாகமா இருந்தாங்க, அது அவங்களுக்கு கூலி. இப்ப நோன்புக்கு கூலி அவங்களுக்கு இல்லை. ஏன் இல்லை? வார்த்தைகளாலே, செயல்களாலே, சிந்தனைகளாலே ரமலானிலும் அவர்கள் பாவிகள். அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாப்பானாக. ரமலானை பிற மாதங்களை போல் ஆக்க வேண்டாம் என்றார்கள். மற்ற மாதமும் ரமலானும் சமம் இல்லை. மற்ற மாதத்துல நடக்கிற மாதிரி ரமலான்ல நடக்க கூடாது. மற்ற மாதத்துல பள்ளிவாசல்ல டைம் கொடுக்கிறது இல்லை, அப்படி இல்லை ரமலான். இதர காலங்களும் ரமலானும் சமம் இல்லை. எந்த அளவிற்கு? சமமா ஆக்காதீர்கள் என்றார்கள். வித்தியாசப்படுத்துங்கள். நோன்பு காலம்னா அதுல ஒரு வித்தியாசம் தெரியணும். அதிகமா நேரத்தை அல்லாஹ்வோடு கொடுக்கணும், ரசூலோடு கொடுக்கணும். குர்ஆனுக்கு நேரம் கொடுங்கள், திக்ருக்கு நேரம் கொடுங்கள். தேவையில்லாத காரியங்களை விட்டு ஒதுங்கி விடுங்கள், விலகி விடுங்கள். எந்த தவறான நிகழ்வுகளுக்கும் போகாதீர்கள். நீங்கள் நோன்பு நோற்று விட்டு தவறில் ஈடுபட்டால், வீண் பேச்சில் ஈடுபட்டால், சாப்பிடாமல் இருந்தீர்கள், தண்ணீர் பருகாமல் இருந்தீர்கள் என்பது மட்டும்தான் கிடைக்குமே தவிர கோடிக்கணக்கான கூலியில் நீங்கள் நஷ்டப்படுகிறீர்கள் என்றார். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. 5 விஷயம் நோன்பு முறிக்கும். 5 விஷயம் நோன்பு முறிக்கிற காரியம் 10 இருக்குது. சாப்பிட்டா நோன்பு முறியும். நோன்பு முறிக்கிறதுக்கு 10 காரியம். அந்த 10 காரியத்தை இப்ப நான் பேசல, அது எல்லாருக்கும் தெரியும். என்னென்ன காரணங்களால் நாம பகல்ல சாப்பிட்டுட்டோம், தண்ணியை குடிச்சிட்டோம், இதெல்லாம் நோன்பு முறிக்கும். தண்ணி உள்ள போயிடக்கூடாது, காது வழியா மூக்கு வழியா. அதனாலதான் ஒது செய்யற போது கூட வாயில தொண்டையில தண்ணி அலம்பணும், அதை செய்யக்கூடாது. காலையில 10 மணிக்கு மேல இஃப்தார் வரைக்கும் தண்ணி தொண்டைக்குள்ள போகாம லேசா வாயில் அலம்பி துப்பிடணும். அதே மாதிரி குளிக்கும் போது கூட முங்கி குளிப்பதில் கவனம். காது வழியா மூக்கு வழியா தண்ணி உள்ள போயிடக்கூடாது. ஏன்னா உள்ள போனால் அது வாய் வழியா போனாலும் நோன்பு முறிச்சிடும், காது வழியா மூக்கு வழியா போனாலும் நோன்பு முறிஞ்சிடும். அதனால் அதுல கவனம். இது அல்ல, இதை நீங்களாக இன்னும் 5 காரியம் நோன்பை முறிக்கும். 5 விஷயம் நோன்பை முறித்து விடும். நோன்பு முறிக்கும் என்ன? நோன்பினுடைய பரக்கத் போயிடும், நோன்புக்கான கூலி கிடைக்காது. ஒன்னாவது அல் கதிப், நோன்பாளி பொய் சொன்னால் நோன்பின் பலன் இழப்பார். ஒன்னாவது பொய் சொல்வது. சர்வசாதாரணமாக பொய் சொல்லி பழகுபவர்கள் ரமலானில் கட்டுப்படுத்துங்கள், ரமலானில் கட்டுப்படுத்துங்கள். அப்போ நான் பொய் சொல்லக்கூடாது, நான் பேணணும். நான் பேசினாலே பொய் தான் வரும், பேசக்கூடாது. அப்போ அல் கதிப், பொய் என்பது நோன்பை, அதன் பரக்கத்தை இழக்க வைத்து விடும். அதை எப்படி எழுதுவார்கள்? யுஃபத்திரன், அது நோன்பை முறித்து விடும். முறிச்சிரும்னா நோன்பு செல்லாம போகாது, நோன்பு பிடிச்சேங்கிற நிலை இருக்குமே தவிர நோன்புக்கான பலன் இழந்து விடுவாய். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப பொய் என்பதில் கவனம். அப்ப நாவுக்கு ரொம்ப கவனம் வைக்கணும். எந்த வார்த்தையும் பொய்யான வார்த்தை வெளியில் வர விடாமல் தடுக்கணும். அதனால தான் நான் சொன்னேன், மற்ற காலத்தை போல் அல்ல ரமலான். அல் கதிப் ஒல் ரீபா, 2வது எழுதுவார்கள் புறம் பேசுதல். ரமலான்ல இன்னைக்கு புறம் பேசுறது ஒரு பொழப்பு மாதிரி, தொழில் மாதிரி. நிறைய பேர், ஒரு 5 பேர் கூடி உட்கார்ந்து பேசுறது தான் வேலை. அவங்களுக்கு வேற சாப்பிட போக வேண்டிய வேலை இல்லை, வேற ஓய்வுகள்ல நிறைய இருக்குது. எதையாவது பேசுறது, யாரையாவது பேசுறது, கூடி கூடி பேசுறத அவாய்ட் பண்ணிருங்க. ஏன்? புறம் பேசினால் நோன்பை பாதிக்கும். கஷ்டப்பட்டு சகருக்கு எழுந்திருக்கிறோம், சிரமத்தோடு பெண்கள் நமக்கு சமைத்து தர்றாங்க. இது எல்லா தியாகத்தையும் நாவால் அளிப்பதா? இன்னொருவரை பற்றி பேசி அதனுடைய நன்மைகளை இழப்பதா? நோன்பனுடைய கூலி வழங்கினால் இலக்குவோமா? நாம் இலக்க தயாராகுவோமா? மிகப்பெரிய பாக்கியம் ரமலான். அல்லாஹ் ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிற காலம், வேதங்கள் அருளப்பட்ட காலம் ரமலான். திருக்குரானில் இருந்து எல்லா வேதங்களும் ரமலானிலேயே அருளப்படுகிறது. அப்படியானால் ரமலானை அல்லாஹ் மனித சமூகத்தின் வழிகாட்டுகின்ற வேதங்களையே இறக்குவதற்காக தேர்ந்தெடுத்த காலம்.
அந்த ரமலானை நாம் எப்படி ஆக்க வேண்டும்? அல்லாமா சுலைமானு தாரானி ரஹிமஹுல்லா நோன்பு வச்சிருந்தாங்க. நோம்புல ஒருத்தர் கனவுல ஒருவர் வந்தார். இன்னைக்கு நீங்க பிடிச்ச நோம்ப எனக்கு கொடுத்துருங்க. என்ன கொடுத்தா கொடுப்பீங்க? அவர் சொன்னார், நான் உங்களுக்கு 100 தீனார் கொடுக்கிறேன், 1000 லட்சம் கொடுக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் நோன்பு நோற்ற நோன்பை, அதன் லாபத்தை எனக்கு கொடுங்கள், அதற்கு பகரம் என்ன வேணும்? ஒன்னு ஒன்னா கேட்கிறார். அதை தருகிறேன், இதை தருகிறேன். எதுவும் வேண்டாம், அமைதியா இருந்தார். என்ன வேணும் என்று கேட்டார். நான் நோன்பு நோற்றது என் ரப்பை, அவனுடைய சந்திப்பை அடைவதற்கு அவர் பதில் சொன்னாராம், தஜூரு தரானி, அப்படியானால் நீங்கள் நோன்பு வைத்துக் கொண்டே இருங்கள், அவனே உங்களுக்கு கிடைப்பான். நோன்புக்கு கூலி. ஏன்? அவர் பிடித்த அன்று கடும் கோடை நாள், சரியான வெயில், தாகம் ஒரு பக்கம் நாவை வறண்டு வைத்திருக்கிறது, உதடெல்லாம் காய்ந்து போயிருக்கிறது. இவ்வளவு சிரமங்களுக்கு பின்னால் நீங்கள் நோற்ற அந்த நோன்பை எனக்கு கொடுங்கள். அல்லாவே ஒருவரை அனுப்பி கேட்பதை போல் என்ன வேண்டுமோ தருகிறேன். அவர் சொன்னார், எந்த ஒரு துன்யாவின் பொருளுக்காக, காசுக்காக நான் அந்த நோன்பின் பலனை இழக்க முடியாது. அந்த நோன்பை கொண்டு என் ரப்பு கிடைக்க வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம், ரப்பே உன்னை சந்திக்கிற வாய்ப்பை கூடன்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொன்ன பதிலை வரலாறு சொல்லும். தஜூஉ தரானி, ஈசா என்ன பார்க்கணுமா, என் சந்திப்பு வேணுமா? தஜூஉ தரானி, நீங்கள் பசித்திருந்து நோன்பு வையுங்கள், என்னையே பார்ப்பீர்கள் என்றான் அல்லாஹ். இதற்கு கூலி லேசில்லைங்கிற. நோன்புக்கான கூலி உலகம் இல்லை. நோன்புக்கான கூலி எத்தனை கோடி கொடுத்தாலும் தகாது. உன்னை நான் பார்க்க வேண்டும், என்னை பார்க்க வேண்டுமா, நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹ் நபியுல்லாஹி ஈசாவை கூப்பிட்டு சொன்ன செய்தியும் வரலாறு நமக்கு வெளிச்சம் காட்டுகிறது. அப்படியானால் அல்லாவே கிடைக்கிறான் தெரியுது. அல்லாவே கிடைச்சிட்டா நம்ம வாழ்க்கையில வேற என்ன வேணும்? எது வேணும்னாலும். ஒரு பேரரசர் ஒரு அறிவிப்பு செய்தார். அரண்மனையை மக்களை சந்திக்கும்படி கூப்பிடுகிறார். அரண்மனையிலே வந்து சந்திக்க வாருங்கள். அந்த குறிப்பிட்ட எல்லையை சார்ந்த மனிதர்கள் அரண்மனையில் குவிகிறார்கள். அரண்மனையிலே குவிந்த போது அவர் ஒரு அறிவிப்பு செய்கிறார். மன் அகத ஷையன் பஹுவ லஹு. அரண்மனையில் வந்து பார்த்தா மக்கள் பிரமிச்சு போனாங்க. அங்கே பிரம்மாண்டமான இடம், குவிந்து கிடக்கிறது பொருள்கள், உயர்ந்த கற்கள், விலை மதிக்க முடியாத பொருள்களை குவித்து போட்டு இருக்கிறார். அவர் அறிவிக்கிறார், இந்த அரண்மனையில் இன்றைக்கு ஒரு அறிவிப்பை நான் வெளிப்படுத்துகிறேன். இங்க வந்த யாரும் எந்த பொருளை எடுத்தாலும் அந்த பொருள் அவருக்கு சொந்தம். அரசர் சொல்லும் போது யாருக்கும் சந்தேகம் வராது. எந்த பொருளை யார் எடுக்கிறீர்களோ அந்த பொருள் அவருக்கு சொந்தம். மக்கள் கேட்க வேண்டுமா? ஒரு சேலை வாங்கினா ஒரு சேலை இலவசம்னாலே கூட்டம் கூடுது. ஒரு டிஷர்ட்டுக்கு ஒரு டிஷர்ட் இலவசம்னா அங்க ஒரு பெரிய கூட்டம் நிக்குது. விலை மதிக்க முடியாத மாணிக்கங்களும் மருகதங்களையும் போட்டுவிட்டு குவித்து விட்டு மண் அகல், யார் எடுத்தாலோ எடுத்தவருக்கு எடுத்ததெல்லாம் சொந்தம். அவங்க கீழே கையில கிடைக்கிறது பொருள்களை, கற்களை, பாக்கியமான பொருள்களை அவங்க பொறுக்கி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நம்ம எடுத்தா நமக்கு தான். அரசரின் அறிவிப்பில் மாற்றம் இல்லை. ஒரே ஒரு பெண்மணி எதையுமே எடுக்கல, அப்படியே நிற்கிறாங்க. அரசர் பார்த்துக்கிட்டார், உலகத்தில் ஆசை இல்லாத மனிதர்கள்லாம் இல்லை, ஆசை இல்லாத மனிதர்கள் இல்லை. என்னம்மா உனக்கு ஆசை இல்லையான்னு கேட்டார். இருக்குதுன்னா, நீயே ஒன்னை எடுக்கல, உங்கள் அறிவிப்பு இன்னொரு முறை தேவை என்றார். உங்கள் அறிவிப்பை இன்னொரு முறை செய்யுங்கள் என்றார். மன்னர் சொன்னார், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, யார் எதை எடுத்தாலும் அவருக்கு அது சொந்தம், இந்த அறிவிப்பில் மாற்றம் இல்லையே என்றார். இந்த அறிவிப்பை மாற்ற மாட்டீங்களே, இதுல எந்த பொருளும் விதிவிலக்கு இல்லையே. எந்த பொருளும் விதிவிலக்கு இல்லை. நேர வேகமா வந்தா அரசருடைய கட்டில் பிடிச்சுக்கிட்டு அரசரோட நின்றுக்கிட்டான். என்னம்மான்னார், எனக்கு நீங்க வேணும், யார் எதை எடுத்தாலும் அவங்களுக்கு அது சொந்தம், எனக்கு எந்த பொருளும் வேண்டாம், நீங்க வேணும்னார். அந்த அம்மா, அரசர் மெய்சிலுத்து போனார். அரசர் சொன்னார், என் அறிவிப்பில் எந்த மாற்றமும் இல்லை, என் அறிவிப்பில் எந்த மாற்றமும் இல்லை. உனக்கு நான்
அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார். அந்த அம்மா சொன்னாங்க, இவங்க விவரம் இல்லை, காசை எடுத்தார்கள், கல்லை எடுத்தார்கள், மாணிக்கங்களை எடுத்தார்கள், கொஞ்ச நாள் இருக்கும் போயிடும். நான் எடுத்ததோ தங்களை, காரணம் நீங்களே இருந்தால் அத்தனையும் என் காலடியில். இதை எழுதிவிட்டு நமது இமாம்களும் சூஃபிகளும் எழுதினார்கள், யார் ஒருவன் அல்லாஹ்வையே பிடித்து கொண்டால், அவன் தர்பாரில் போய் நின்று விட்டால், அல்லாஹ்வே கிடைத்து விட்டால், உலகம் நம் காலடியில். ஏன் உலகத்தை கேட்க வேண்டும் அல்லாஹ்விடத்திலே? என் நோன்புக்கு கூலி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ் சொன்னான் நோன்புக்கு கூலி துன்யாவுல இல்லைன்னா. நோன்புக்கு இங்க கூலி இல்லை, எதை கொடுப்பது? அவர் சொன்னார் பாருங்க, 1 லட்சம் வேணுமா? வேண்டாம். 2 லட்சம் வேண்டாம். எத்தனை? என்ன வேணும்? எனக்கு என் நோன்பை அற்ப உலகத்திற்கு பகரமாக நான் கொடுக்க விரும்பவில்லை. அப்படியானால் என்ன வேணும்? என் ரப்பு வேணும், நோன்புவை கிடைப்பான். இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொன்னான் நோன்புக்கு கூலி உலகத்தில் ஒண்ணும் இல்லை. அஸ்ஸௌமு லீ, நோன்பு எனக்கு சொந்தம், அதற்கு நானே கூலி என்றான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. எப்படி அரண்மனையின் அரசரின் அறிவிப்பில் 1000 பொருள்களை எடுத்தவர்கள் எங்கே? அரசரே எனக்கு என்று எடுத்துக்கொண்ட அந்த பெண் எங்கே? அப்படியானால் ரப்பே கிடைத்தால் என் பிரச்சனை எல்லாம் லேசாயிடும். நான் எதை கேட்டாலும் அவன் கொடுத்துருவான். அவன் கையில் இருக்க நமக்கு அவன் வேணும். அவன் வேணுமா? நோன்பு வையுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ்வே கிடைக்குகிற ஒரு அமல் இந்த உலகத்திலே அது நோன்புதான். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர் அபூ உமாமத்தல் பாஹிலி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் முர்லி பி அம்ரின் ஆஹுது அன்கா, எனக்கு ஒரு கட்டளை இடுங்கள், சில விஷயங்களை சொல்லுங்கள், நான் எடுத்துக்கொள்கிறேன். பாக்கியமான கட்டளை, இனி என் வாழ்க்கையில எல்லாமே போதும். ஒரு கட்டளை சொல்லுங்க, நான் எடுத்துக்கிறேன், அதுக்கு பின்னால் எனக்கு வேற ஒண்ணு வேண்டாம். பெருமானார் சொன்னார்களாம், அலைக்க பிஸ்ஸௌம், நோன்பை எடுத்துக்கொள். ஏன்? ஃபஇன்னஹு லா மிஸ்லா லஹு, நோன்புக்கு நிகராக இந்த உலகத்தில் வேற எந்த ஒன்றும் இல்லை. அல்லாஹ் தன்னை சொன்னான், தன்னை குறித்து சொன்னான், லைஸ கமிஸ்லி ஷை. அல்லாஹ் யார்? அவனுக்கு நிகர் ஒண்ணும் இல்லை இந்த உலகத்தில். அல்லாஹ்வுக்கு நிகர் இவர் சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுக்கு நிகர் அந்த அரசர் சொல்ல முடியுமா? இல்லை இவர் இந்த மகான் அல்லாஹ்வுக்கு நிகர் சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுக்கு நிகர் யாருமே இல்லை. அல்லாஹ்வுக்கு நிகராக நீ ஒருவரை கற்பித்தால் நீ ஈமானை விட்டுமே வெளியே போய் விடுவாய். அவன் நிகரற்றவன். எனவேதான் நோன்பும் நிகரற்ற வணக்கம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிகரற்ற ரப்பு, நிகரற்ற நோன்பு, நோன்புக்கு கூலி அல்லாஹ் தான். அந்த நோன்பை பாதுகாக்கணுமா இல்லையா? அல்லாஹ் நமக்கு தௌபீக் செய்வானாக. 5 விஷயத்தில் எச்சரிக்கை. 1, பொய் சொன்னால் நோன்பின் பலன் இழப்பீர்கள். 2வது புறம் பேசுதல். 3வது நமீமா, கோல் சொல்லுதல். எல்லாம் நாவை சார்ந்தது. அதனாலதான் ஒரு வரியில் சொன்னேன், நாவை பேணுங்கள். ரமலானிலே நாம பேணணும், எப்போதும் பேணணும். ரமலான் விசேஷம். பொய் சொல்வது, புறம் பேசுவது, கோல் சொல்வது. 4வது ஒன் நபுர் பிஷஹ்வா, இச்சையோடு ஆசையோடு அந்நிய பெண்களை பார்ப்பது. நோன்பு முடிச்சவன் ரமலான்ல கண்ணை பேணணும். அந்நிய பெண்ணை இச்சையோடு ரோட்ல போய் பார்க்கறது இல்லை. என்னுடைய ஸ்மார்ட் போன்ல நான் பார்த்தாலும் நோன்பு பாத்திலா போயிடும். நோன்பின் பரக்கத்தை இழந்து விடுவோம். செல்போன் அவசியத்திற்கு வையுங்கள். ரமலானில் அதில் முங்காதீர்கள், மூழ்காதீர்கள். ஆபாச காட்சிகளுக்குள்ளே போகிவிடாதீர்கள். தேவையற்ற தளங்களில் நுழைந்து விடாதீர்கள். அதிகமான நேரங்களை செல்போனில் அழித்து விடாதீர்கள். இந்த பள்ளி வாசல் உட்கார்ந்துக்கிட்டு செல்போனை பார்த்துக்கிட்டே ரமலான்ல பல மணி நேரம் நமது அன்பு பிள்ளைகள் வருத்தப்படுகிறோம். குர்ஆனை எடுத்து பாருங்கள். செல்போன்ல குர்ஆன் பரவாயில்லை, பாவங்களுக்குள்ளே போனால், பார்வை கெட்டு போனால் நோன்பு பாத்திலாகிவிடும். நோன்பின் பரக்கத் போயிடும். நோன்பு பிடிச்சிங்க, இஸ்லாமிய பார்வையில் நோன்பாண்டி, அவ்வளவுதான். அதற்குள்ள கூலி நஷ்டமாகும். 5வது சொன்னார்கள், யமீனுல் கமூஸ், பொய் சத்தியம் பண்ணுவது. பொய் சத்தியம். நிறைய பேர் இன்னைக்கு பொய் சத்தியம் பண்ணி தன்னுடைய காரியத்தை சாதிக்கிறார்களா இல்லையா? ஒரு நோன்பாளி பொய் சத்தியம் செய்தால் நோன்பு முறியும். நோன்பு முறியும் என்பதற்கு 1000 பொருள், குறிப்பாக அதன் பரக்கத்துகளும் அதற்கு கிடைக்க வேண்டிய கூலியும் இழந்து விடுவோம். எல்லாம் அல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ரமலானை தருகிறான், அடைகிறோம் அழகோடு, இன்னொரு பக்கம் அருளோடு.
அதை இழப்பதற்கு எந்த காரியத்திலும் ஈடுபடாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நோன்பை லேசாக்கி தருவானாக. ஒருவர் நோன்பை விட்டுறக்கூடாது. உங்கள் ஆண்களும் பெண்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் வீட்டின் பெரியவர்களும் அவர்களை நோன்பு பிடிக்க நீங்கள் பக்குவப்படுத்துங்கள். நோன்புக்கு அல்லாஹ்வே கிடைக்கிற போது ஏன் பயம், ஏன் பலகீனத்தை யோசிக்கிறீர்கள்? ஒன்றுமே இல்லை, எல்லாமே அவன் லேசாக்குவான். நான் நோன்பாடியாக ஆக வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக. கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக. ஹயாத் வரையிலும் முடங்கி விடாமல், படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சி ஆக்குவானாக. நமது பிள்ளைகளின் இல்மு, ஈமான், அமல், ரிசுக்கில் பரக்கத் செய்வானாக. நமது பிள்ளைகளுக்கு பொருத்தமான ஜோடிகளை உரிய காலத்தில் நசீபாக்குவானாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. குழந்தை உண்டாயிருப்பவர்களுக்கு சுகப்பிரசவத்தை நசீபாக்குவானாக. குழந்தை தீனோடு ஷரியத்தோடு வாழ்வதற்கு ஹயாத்துள்ள பிள்ளைகளை வழங்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நம்முடைய பிள்ளைகளின் ஹயாத்திலும் சுகத்திலும் பரக்கத் செய்வானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.